துலாம் ராசி இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த சில வருடங்களாக 7ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கும்போதும் ஜென்ம ராசியில் கேது பகவான் இருக்கும்போதும் நிறைய மன சஞ்சலங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த 2024 அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இல்லை. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் 5ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் இருக்கிறதும் விரயத்தில் கேது பகவான் இருக்கிறதும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் இந்த 3 கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது. முதல் 4 மாத காலங்கள் மட்டுமே குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுக்கும். அதன் பிறகு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறையும் போது அந்தளவுக்கு பலன்களை எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் 4ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான், 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனீஸ்வர பகவான். உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு இந்த சனீஸ்வர பகவான் மட்டுமே நல்லா இருந்தாலே போதும் உங்கள் சுய ஜாதகத்தில். அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு பலன்களை கொடுத்துரும். உங்கள் ராசிப்படி பார்த்தீங்கன்னாக்கா சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு கல்விக்கு நல்ல ஒரு உதவியை செய்வார். இந்த நேரங்களில் கல்வியில் நல்ல ஒரு மேன்மையை கொடுப்பார். சனியோட டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. உங்களுக்கு 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கல்வி சார்ந்து கொடுத்துருவார். மன அழுத்தங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு ஒரு சில தடை தாமதங்கள் வரும். பெரிய அளவில் அது இருக்காது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார்கள். இந்த கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் எந்த ஒரு தேர்வு எழுதினாலும் சரி அந்த தேர்வில் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து தேர்வு எழுதியிருந்தீங்கன்னாக்கா அந்த தேர்வில் வந்து நிறைய இடர்பாடுகள் அதிகமாக இருந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் இந்த 2024 இருக்காது. 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் உங்களுக்கு குரு தசை நடப்பில் வரும். குரு தசை அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கும் இந்த ராசிக்கும் அவயோக தசை. 7ஆம் இடத்துல இருந்தாலும் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னாக்கா இந்த குரு பகவான். இந்த குரு தசை எந்த காலகட்டத்தில் நடந்தாலும் சரி, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2024ங்கிறது நல்ல ஒரு அமோகமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். இந்த நேரத்தில் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள் தொழில் தொடங்கிக்கலாம். மே மாதத்துக்கு பிறகு குரு 8ஆம் இடத்துக்கு பயிற்சியானால் உங்களுக்கு வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா ஒரு சில தடைகளை கொடுக்கும். வேலை வாய்ப்புகளை ஒரு சில தடைகளை கொடுக்கும். அந்த டைமில் தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் தொடங்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு முதல்ல ஒரு 4 மாத காலங்கள் மட்டுமே நல்லபடியாக சப்போர்ட் கிடைக்கிது. உங்களுக்கு குருவோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிது. இருந்தாலும் குரு தசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் கூட தசை நடத்தக்கூடிய கிரகம் கோச்சாரத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். குடும்பம் சார்ந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் திருமணத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க, திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த முயற்சிகள் வந்து ஓரளவுக்கு தான் கை கொடுத்துருக்கும். பெரிய வெற்றிகளை கொடுத்துருக்காது. வரன் பார்க்க போயிருந்தால் கூட நல்ல வரன்கள் வந்து நீங்கள் பார்த்துருந்தா கூட அந்த வரன்கள் வந்து தட்டி கழிக்கப்படும். வீடு வரைக்கும் வந்து திருமணம் வாய்ப்புகள் தட்டி கழிக்கப்பட்டதை நான் பார்த்துருக்கிறேன். இது மாதிரியான அமைப்புள்ள நபர்களுக்கு இந்த 2024 முதல் 4 மாத காலங்களில் திருமணம் நிச்சயிக்கப்படும். குரு பயிற்சி அப்படிங்கிறது 8ஆம் இடத்துக்கு பயிற்சியானால் கூட பெருசாக உங்களுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்குமோ அப்படின்னு நம்ப தேவையில்லை. மற்ற கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுக்கு வந்து குரு தசையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார். 4க்கும் 5க்கும் அதிபதியாக சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியவர். இப்போ அஷ்டம சனியும் கிடையாது, 7 சனியும் கிடையாது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. தசாபுதி ரீதியாக குரு தசை அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருந்தால் கூட திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துரும். தொழில் வளர்ச்சியை உங்களுக்கு கொடுத்துரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும். குடும்ப பெண்மணிகளுக்கு நிறைய மன அழுத்தங்களை சந்திச்சுட்டு வந்த நபர்களுக்கு இது வரைக்கும் வீட்டில் வந்து நிறைய வேலைக்கு மேலே வேலை அதிகப்படியான வேலை பலுவெல்லாம் இருந்துச்சுனாக்கா வேலை பலு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குடும்ப சுமை இந்த நேரங்களில் குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து பாசம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் மாறி ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இந்த நேரங்களில் உருவாக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இந்த நேரங்களில் இருக்குது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். மே மாதத்துக்கு பிறகு குரு 8ஆம் இடத்துக்கு வந்துச்சுனாக்கா அதன் பிறகு குருவோட பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்து சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும். சுப செலவுகள். ஒரு சிலர் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த கடன் வந்து கிடைக்கிறதுக்கான அறிகுறியே தெரிஞ்சிருக்காது இது வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடன் கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்கள் யாராவது வருவாங்க. அரசாங்கம் சார்ந்து ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தால் அந்த உதவிகள்லாம் கிடைக்கும். கடன் கேட்டிருந்தாலோ லோன் கேட்டிருந்தாலோ அதெல்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும். நிறைய சப்போர்ட் இருக்குது. இந்த 2024 பொறுத்த வரைக்கும்
ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நிறைய சப்போர்ட் இருக்குது. சனி பகவான் வக்ரமாகும் போது மட்டுமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் கேர் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை வரும். குடும்பத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். குரு மட்டுமே உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்களை விட குரு பகவான் மட்டுமே உங்களுக்கு வந்து சரியான பொசிஷனில் இல்லை. 8ஆம் இடத்துல மறையும் போது கொஞ்சம் மனசஞ்சலங்கள் உண்டு. இது தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. தொழில் ரீதியாக எந்தவித பாதிப்பும் கிடையாது. நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள், அதாவது வயசாகிட்டே இருக்குது, எனக்கு திருமணம் ஆகலை, 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இது வரைக்கும் கூடி வரல, நல்ல வரன்கள் கிடைக்கல, பிடித்த வரன்கள் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த நேரங்களில் பிடித்த வரன்கள் கிடைக்கும். பிடித்த வாழ்க்கை அமையும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்துல வந்து குரு பகவான் மறைஞ்சால் கூட உங்களுக்கு வந்து பார்வை மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். விரயத்தை பார்க்குறதும் சரி, 2ஆம் இடத்தை பார்க்குறதும் சரி குடும்ப மேன்மையை கொடுத்துரும். குடும்பம் ரீதியாக ஒரு சில குழப்பங்களை கொடுத்தாலும் கடைசியில் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். பொருளாதாரத்தில் கொஞ்சம் இழுபறிகளை கொடுத்தா கூட கடைசியில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. பண வரவுகள் கொஞ்சம் தடைப்பட்டாலும் கடைசியில் வந்து சேரும். எந்த ஒரு பணமாக இருந்தாலும் சரி, வட்டி கொடுத்திருந்தாலும் சரி, வட்டிக்கு விட்டுருந்தாலும் சரி, இல்லை வட்டிக்கு வாங்கியிருந்தாலும் சரி, ஒரு வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமாக அமையும். நன்றி.